டூ ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனும், ஷாரித் ஃபர்காத் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் வெர்ஷனும், தடை அதை உடை அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியும், நான் ஹே ஜெய்சல்மர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் வெர்ஷனும், ஹூஸ்க் ஹாரி கிரம் அப்படிங்கிற ஒரு ஹாலி திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனும், இது எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஹியூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கொரியன் திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனும், மோரியா வில்சன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூட தமிழ் வெர்ஷனும், மாம்லா லீகலை சீசன் 2 அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரிஸோட தமிழ் வெர்ஷனும், மிருத்யுஞ்சய் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனும், சாம்ரதாயினி சுப்பினி சுடபுஷினி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனும், ஏஜென்ட் ஃப்ரம் எபோ அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மூட தமிழ் வெர்ஷனும், தி கோரல் அப்படிங்கிற ஒரு ஹாலி திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனும், இது எல்லாமே நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ஸோ இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஃப்ரம் எபோ, ஹியூமெண்ட், மிருத்யுஞ்சய், இதெல்லாமே ஹைலி ரெக்கமெண்டட். இதை தாண்டி மோரியா வில்சன் டாக்குமெண்ட்ரி மூவி நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் மிச்ச கண்டென்ட்லாம் ஓகே தான். தி கார்பெண்டர் சன் அப்படிங்கிற ஒரு ஹாலி திரைப்பட தமிழ் வெர்ஷனை ஜியோ ஹாட் ஸ்டார்லையும், ஹே பல்வந்த் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்பட தமிழ் வெர்ஷனை ஜி5லையும், வடம் அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியை சன் நெக்ஸ்ட்லையும் இப்போ உங்களுக்கு ப்ரீமியர் ஆகுது. இதில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஹே பல்வந்த் மூவியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தெலுங்கு காமெடி மூவியாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்புறம் தி கார்பெண்டர் சன் கதை நல்லா இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ வடமும் அப்படி தான், வடமும் டீசென்ட் தான். கில்லர் வேல்னு ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவியும், கிரைம் 101 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவியும், அண்ட் டாலி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா மூவியும், அண்ட் ஹீஷா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவியும், மாகாசம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ட்ராமா சீரிஸும், இது எல்லாமே நமக்கு தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் டாலியும் கில்லர் வேலும் தனித்தனி ஓடிடி கண்டென்ட் அது எல்லாமே நமக்கு பிரைமில் ரெண்டு எடுத்து பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்லும் இருக்குது. இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ஹாரர் எலிமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈஷா மூவியை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது பிரைமில். அண்ட் அதை தாண்டி டாலி மூவியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவுமே கொஞ்சம் சர்வேல் அந்த ராங் டர்ன் மூவி மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி கொண்டு போவாங்க. கிரைம் 101 நல்லா இருக்குது. என்னென்ன ஸ்லோ பர்ன் த்ரில்லராக கொண்டு போவாங்க. அதுதான் இந்த படத்தில் இருக்க மைனஸ். ஸோ மிச்சப்படி வேறு எல்லா கண்டுமே ஓகே தான். சாராஜனுடைய ஈஃபோரியா, வரலட்சுமி ரத்குமாருடைய சரஸ்வதி, அண்ட் லவ் பாலிசின்னு ஒரு தெலுங்கு மூவி, இது எல்லாமே நமக்கு ET1 ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வெள்ளப்பம்னு ஒரு மலையாள மூவி சன் நெக்ஸ்ட்ல ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பட்டேல் அண்ட் வாத் 2 இந்த ரெண்டு ஹிந்தி கண்டென்ட்டுமே நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இல்லை வாத் 2 ஹைலி ரெக்கமெண்டட். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை அமேசான் பிரைம் வீடியோ ஓசிஸ் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. வெறும் இங்கிலீஷில் மட்டும். தமிழ் டப்பிங்கில் நமக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் தான் வரும். இல்லை ஸ்க்ரீம் சவுண்ட்னு ஒரு ஹாலிவுட் படமும், அண்ட் வதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படமும் நம்ம மார்கட் ராபியோட ஆக்டிங் ரெடியாக இருக்குது. இந்த ரெண்டு படங்களும் நமக்கு பிரைம் வீடியோ ரெண்டலில் அவைலபிளாக இருக்குது. 5 Nights Freddy's 2 அப்படிங்கிற ஒரு மூவியும் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்க்ரீம் சவனும் இந்த ஃப்ரெட்டிஸ் மூவியும் ரெண்டுமே நமக்கு ஹிந்தியில் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. கமிங் டு தியேட்டர்கள் கண்டென்ட், லீடர்னு ஒரு தமிழ் மூவி, கார்மேனி செல்வம்னு ஒரு தமிழ் ஃபீல் குட் ட்ராமா மூவி, நீலிரா அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவி, காளிதாஸ் 2 அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி, இது எல்லாமே நமக்கு தியேட்டரில் அவைலபிளாக இருக்குது. இல்லை இது கூடவே பைக்கர்னு ஒரு தெலுங்கு திரைப்பட தமிழ் வெர்ஷனும் நமக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படமும் தமிழ் டப்பிங்கில் வேற லெவலாக இருக்குது. நான் லீடர் அண்ட் இந்த பைக்கர் மூவி பார்த்தேன். எனக்கு பைக்கர் தான் பிடிச்சது. லீடர் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. சாத்தான்னு ஒரு தமிழ் ஹாரர் லோ பட்ஜெட் மூவியும் தியேட்டரில் ரன் ஆகுது. இது கூடவே ரக்ஷான்னு ஒரு தெலுங்கு மூவி, வாலட்டோ அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியும் இப்போ நமக்கு தியேட்டரில் அவைலபிளாக இருக்குது. ரக்ஷா நமக்கு போஸ்ட் தியேட்டரில் தமிழ் டப்பிங் நெட்ஃப்ளிக்ஸில் வரும். வாலட்டோவும் போஸ்ட் தியேட்டரில் நமக்கு தமிழ் டப்பிங்கோடு வரும். ஸோ இதில் எந்த படம் நீங்கள் பார்க்கணும் பார்க்கலாம். நான் உங்களுக்கு கையில் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக பைக்கர் மூவி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி உங்களையும் என்டர்டைன்மெண்ட் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள்.